31 study material, அதாவது CA final study material sum. FR NDAS 110 வரக்கூடியது. Calculation of gain on outright sale of subsidiary. Parent purchased 80% of interest in subsidiary of rupees 1,60,000 on first year when fair value of subsidiary interest was 1,75,000. Goodwill is 20,000. Arose on cancellation under partial goodwill method. An increment of goodwill of 80,000 was charged in the consolidated financial statement on 31st March 2013. No other impairment charges have been recorded. The parent sold its investment in the subsidiary on 31st March 2004 for 2 lakh. The parent sold its investment in the subsidiary on 31st March 2014 for rupees 2 lakh. The book value of the subsidiary's net asset in the consolidated financial statement on the date of the sale was 2,20,000, not including goodwill. The parent வந்து தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் சேல்ஸ் பண்ணிடுச்சு இல்லையா. When the subsidiary met the criteria to be classified as held for sale as under 105, not a write down was required because expected value less cost to sell 100% of the subsidiary was greater than the carrying value. Parent carried the investment in subsidiary at cost as permitted by Ind AS 27. Calculate gain or loss on disposal of subsidiaries parent separate and consolidated financial statement on 31st March 2024. அப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் விற்கிற சிஎஃப்எஸ்லேயும் நீ என்ன பண்ணணும், இதில் என்ன பண்ணணும் ஒவ்வொன்றும் தனித்தனியும் கேட்குறாங்க. பேரண்ட்டுடைய செப்பரேட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஸோ பேரண்ட்டு வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க 80% சப்சிடி 1,60,000. வேறு ஃபேர் வேல்யூ இருக்குது, குட் வேல்யூ இருக்குது. பேரண்ட் வந்து விற்கிறாங்க, எவ்வளோக்கு விற்கிறாங்க, 2014 விற்கிறாங்க. எவ்வளவு? 2 லட்சத்துக்கு. அப்போ வந்து 2 லட்சத்துக்கு விற்கிறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது 80%, அதாவது 2 லட்சத்துக்கு விற்கிறாங்க, வந்து 80% விற்கிறாங்க. அதோடைய காஸ்ட் இவங்க எவ்வளோ கொடுத்து வாங்கினாங்கன்னா 1,60,000 கொடுத்து வாங்கிக்கிறாங்க இல்லையா. அப்போ விற்றது வந்து எவ்வளோ, 40,000 விற்கிறாங்க. அப்போ இது உங்களுக்கு வந்து ப்ராஃபிட். இது வந்து அவங்க இண்டிவிஜுவலில் சொல்கிறாங்க. அதாவது இண்டிவிஜுவல் செப்பரேட் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் அந்த விஷயம் லாபம். பிகாஸ் எவ்வளோக்கு வாங்கிக்கிறாங்க, 2 லட்சத்துக்கு வாங்கிக்கிறாங்க. ஆனால் விற்றது எவ்வளோ தான், சரி 2 லட்சத்துக்கு விற்றுக்கிறாங்க, ஆனால் வாங்கினது வந்து 1,60,000 தான். அது பிரச்சனை கிடையாது. குட்வில் செக் பண்ணுறாங்க. குட்வில் வந்து வாங்கும் பொழுது 20,000 இருந்திருக்குது, இம்பேர்மெண்ட் இப்போ ஆகிடுச்சு 8,000. ஸோ இப்போ குட்வில் வந்து ரிமைனிங் எவ்வளோதான் இருந்திருக்குது, 12,000 இருக்குது. இப்போ கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் ஃபினான்சியல் சார்ட் மெத்தட் தான் இப்போ. அப்போ இவங்க வந்து என்டையராக 80% விற்றுறாங்க இல்லை தானே, அதான் அர்த்தம். 2 lakh இல்லைங்களா. அப்போ இவங்க வந்து ஸ்டாண்டர்ட் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு 1,60,000 இருக்குது. அது இப்போ வந்து கேன்சல் ஆயிடுச்சு. பட் இந்த கன்சல்டேஷன் வந்து கேரிங் வேல்யூ ரிமூவ் பண்ண மாட்டாங்க. அது பேரண்ட்ஸு ஷேர் ஆஃப் நெட் அசெட்ஸ் 1,80,000, குட்வில் 12,000, டோட்டலாக வந்து 1,92,000 காமிச்சிருப்பாங்க. எப்படி வந்து இந்த 2,20,000 2,25,000 வந்துச்சு அப்படின்னா இங்கே சொல்லியிருக்கிறாங்க. When the fair value of subsidiaries net asset was 1,75,000, so goodwill was 20,000. The parent sold its investment in the subsidiary rupees 2 lakh. The book value of the subsidiaries net assets in the consolidated financial statements on the date was 2,25,000. INA வந்து 2,25,000, அதில் வந்து 80%, 2,25,000 குட்வில் எவ்வளவு, 12,000. அப்போ 1,92,000 இருக்குது. இது பேரண்ட் ஷேர்ஸ் ஆஃப் நெட் அசெட்ஸ்.
கெயின் அண்ட் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்போ சேல்ஸ் ப்ரொசீட்ஸ் 2 லட்ச ரூபா நடக்குது. கேரிங் வேல்யூ ரிமூவ் பண்ணிங்கன்னா இப்போ கெயின் எவ்வளோ உங்களுக்கு 8000 ரூபாய். அப்போ அப்போ விசுவல் சார்ட் பாருங்க. பிஃபோர் கன்சாலிடேட்டடில் வந்து என்ன இருந்திருக்குதுன்னா அசட்டில் பிஃபோர் சேல் கன்சாலிடேட் என்ன இருந்திருக்குன்னா கேள்வி. நெட் அசெட் எவ்வளோ இருந்திருக்கும் 2,25,000 ப்ளஸ் குட்வில் எவ்வளோ இருந்திருக்கும் 12,000 இருந்திருக்கும். ஸோ 2,37,000 அவங்க காமிச்சிருந்துருப்பாங்க. எப்படி சார் இந்த 12,000 அது முன்னாடியே காமிச்சிச்சு 12,000 நம்ம சொல்கிறேன். பேரண்ட்ஸ் sold its investments on 31st 2014. The book value of the subsidiary net assets in the consolidated financial statement on that date was 2,25,000. அப்போ இதுதான் இருந்திருக்கணும் இல்லையா? பிஃபோர் த சேல் ஆஃப் ப்ரொசீட்ஸ் இந்த அமௌண்ட் தான் இருந்திருக்கணும். பேரண்ட்ஸு ஷேர் கன்சிடரேஷன்ஸ் ஃபார் கெயின் 1,80,000. அப்போ இந்த 2,25,000ல் 80% 1,80,000. 2,25,000ல் 20% போட்டால் அது எவ்வளவு 45,000. அதான் NCA இருக்கு இல்லையா? 2,25,000 ப்ளஸ் ஒரு 12,000 2,37. அப்போ இனிமேல் அவங்க வந்து ரெகக்னைஸ் இறக்க போகிறாங்கன்னு சொல்லிடுச்சு. அப்போ ஆஃப்டர் சேல் என்ன ஆகும்? கேஷ் நீங்கள் பண்ணது வந்து 2 lakh ரிசீவ் பண்ணுங்க. சப்சிடரிஸ் நோ லாங்கர் கன்சாலிடேட்டட். அப்போ இல்லை. இப்போ பேங்க்கு வந்து உங்களுக்கு உள்ளே வந்துச்சு. பேங்க் அக்கௌண்ட் டெட்டா நீங்கள் எவ்வளோ வாங்கிட்டீங்க? கேஷ் 2 lakh வாங்கிட்டீங்க. இனிமேல் எல்லாம் டீரெகனைஸ் பண்ண வேண்டாம் இல்லையா? அப்போ நெட் அசெட் டு INA 1,80,000. குட்வில்ல டீரெகனைஸ் பண்ணுங்க. அந்த டு கெயின் எவ்வளவு? ஆமாம். இப்போ என்சின்னு ஒரு விஷயமே இருக்காது. அப்போ ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்டு 40,000 கன்சாலிடேட்டட்ல பார்த்தீங்கன்னா 8,000 ரூபா. எப்படி இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் கன்சாலிடேட்னா சேல்ஸ் ப்ரொசீட்ஸ் பேரண்ட் ஷேர்ஸ் ப்ளஸ் குட்வில். பேரண்ட் ஷேர்ஸு ஆஃப் நெட் அசெட்ஸு ப்ளஸ் குட்வில். பேரண்ட் ஷேர்ஸ் எவ்வளவு 1,80,000 ப்ளஸ் குட்வில் 1,92,000 மைனஸு 2 லட்சம் 2 lakh 2 lakh சேல்ஸ் ப்ரொசீட்ஸு. வாட் இஸ் பேரண்ட் ஷேர்ஸு 1,80,000 ப்ளஸ் குட்வில் எவ்வளவு 12,000. அப்போ 2 1,92,000 அப்படின்னு போடணும். வெரி சிம்பிள் பாயிண்ட்.